நம்ம எமோஷன்ஸ்ல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு. வாட் இஸ் லவ் அப்படின்னு டெஃபினிஷன் கேட்டீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல, விச் பிரிங்ஸ் அவுட் த pleased person in you, that is அன்பு, love, which brings out the pleased person. அப்ப யாக்னவல்க்கு என்ன சொல்றாரு, நீ ஒருத்தரை விரும்புற அப்படின்னா அவருக்காக நீ அவர் விரும்பல, உன்னுடைய ப்ளீஸ்னஸ்க்காகத்தான். இஃப் யூ ஆர் ப்ளீஸ்ட் யூ வில் லவ் தட் ஃபெலோ, இஃப் யூ ஆர் அன்பிளீஸ்ட் டிஸ்பிளீஸ்ட் யூ வில் நாட் லவ் தட் ஃபெலோ. சோ ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. இதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு வரோம். எப்படி உனக்கோ அதே மாதிரிதான் ஆப்போனன்ட்டுக்கும். அவனை நீ ப்ளீஸ் பண்ற வரைக்கும் தான் அவனை லவ் பண்ண முடியும். நீ எப்போ உன்னால ப்ளீஸ் பண்ண முடியாது, என்னைக்குமே உலகத்தை நம்ம எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ எப்ப நம்மளால ப்ளீஸ் பண்ண முடியலையோ அப்ப அந்த உறவு என்ன ஆகுது, பிரேக் ஆகும். இந்த அறிவு எப்ப இருக்கணும், ஒருத்தரோட நீங்க அன்பா பழகுறீங்க அப்படிங்கும் போது இந்த அறிவோட பழகணும். அப்படின்னா ஒரு பிரேக்கப் ஆகும்போது நாம மனசு டு த கோர் கவலைப்படாது. இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குது, ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு அன்போட பழகிறோம். ஏன்னா நாம ஒரு உலகத்துல வாழ்றோம்னா அப்படியே மியூட்லயே அப்படியே உட்காந்துருக்க முடியுங்க. வி ஹாவ் டு நிறைய பேர்த்தோட பழக வேண்டி வரும். நமக்கு சில பேர்த்த பிடிச்சிருக்கும், நம்ம அவங்களோட அன்பா பழகிருப்போம். சில பேர் நம்பிட்டு அன்பா பழகிருப்பாங்க. ஆனா ஒரு ஜெர்க், ஒரு என்ன சொல் ஃப்ரிக்ஷன் அந்த உறவுல வருது. அப்போ வாட் இஸ் ஆயில், அந்த ஃப்ரிக்ஷனுக்கு என்ன ஆயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் வராம இருக்கிறதுக்கு வழி சொல்லி கொடுக்குது. ஃப்ரிக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் ஆயில்ங்கிறது வேற படிப்பு. ஃப்ரிக்ஷனே வராம எப்படி போகணும் அப்படின்னா அன்பை பத்தின அறிவு. நான் முதலே சொன்னேன், இட் இஸ் a profound word. இட் இஸ் சீப்பான வேர்டு கிடையாது, இட் இஸ் a profound word. சோ நீங்க பாருங்க, அந்த கம்ப்ளீட் ஒரு அக்செப்டன்ஸ் வரும். அந்த லவ்ங்கிற இடத்துலதான் நீங்க யார் விரும்புறீங்களோ அவங்களுடைய கம்ப்ளீட் அக்செப்டன்ஸ் உங்களுக்குள்ள வந்துடும். அவங்க இன்ஸ்பைட் ஆஃப் அவங்க கலர் கம்மியா இருக்கலாம், குவாலிஃபிகேஷன் கம்மியா இருக்கலாம், ஹெல்த் வைஸ் வீக்கா இருக்கலாம், ஆனா அந்த அக்செப்டன்ஸ் வந்துடும். நத்திங் இஸ் கம்பேரபிள் டு த ஃபீலிங் ஆஃப் லவ். இந்த உலகத்திலேயே அதுக்கு ஈக்குவலான ஃபீலிங் வேற எதுவுமே கிடையாது. பட் அதை ப்ராப்பரா ஹேண்ட்லிங் பண்ண தெரியணும். இல்லைன்னா அது அவ்வளோ ஒரு கஷ்டத்துல கொண்டு நம்ம விட்டுரும். சோ அதனாலதான் என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், அந்த அன்பு எப்படி அதை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி என்னென்ன ஹர்ட் பண்ணிக்காம லவ் அந்த அன்பை வெளிப்படுத்துவது எப்படி அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வாழ்க்கையில வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு ஹெல்தி எமோஷனல் லைஃபுக்கு அன்பு அவசியமானது. அது அவசியமற்றதல்ல. ஒரு என்ன சொல்ற ஹெல்தி எமோஷனல் லைஃப்க்கு அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ என்ன பண்ணணும்னா மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கணும். சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். எது தேவையில்லாம கிரிட்டிசைஸ் பண்றது, அது அவங்களை அறியாம புண்படுத்தி வச்சிருவோம். சோ அவாய்ட் கிரிட்டிசிசம், பாயிண்டிங் அவுட் அதர்ஸ் மிஸ்டேக், பாயிண்ட் பண்ணி சொல்றது, இதையெல்லாம் என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் குறைச்சிக்கணும். சோ இதெல்லாம் உங்களுடைய லவ் இன்ஹிபிட் பண்ணும். இந்த மாதிரி எல்லாம் கேரக்டர் இருந்தீங்கன்னா மாத்திக்கிங்க சாஸ்திரம். ஒருத்தர் எல்லாத்துக்கும் நான் அன்பா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த கிரிட்டிசைஸ் பண்றது, நக்கல், இதெல்லாம் ஜோக்கா பேச ஆரம்பிச்சு அது வினையா போயிடும் பல இடத்துல. சோ அதையெல்லாம் குறைச்சிக்குங்க, அது ஒரு சொல்லுது. இப்ப நம்ம உடனே கேட்போம், நீ தனக்காகத்தான் அவன் ஒருத்தரை விரும்புறான் அப்படின்னா நம்ம நிறைய பேர் வேர்டு கேட்டிருப்பீங்க, செல்ஃப்லெஸ் சர்வீஸ் டு த சொசைட்டி. அந்த வேர்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். செல்ஃப்லெஸ், ஒருத்தர் சொல்றா இல்லையா, செல்ஃப்லெஸ் சர்வீஸ் டு த சொசைட்டி. அவங்க மத்தவங்களுக்காக இவ்வளவு காடுபட்டு உழைக்கிறாங்க அப்படின்னா சாஸ்திர யாக்கிரவல்க்கு என்ன சொல்றாரு, அவனோட ஈகோ அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி ஃபேமிலி டு த சொசைட்டிக்கு அவனோட ஈகோ எக்ஸ்டெண்ட் ஆகுது. தன்னுடைய ப்ளீஸ்னஸ் ஈகோ ஃபர்ஸ்ட் தான் ப்ளீஸ்டுங்கிறது எக்ஸ்டெண்ட் டு த ஃபேமிலி. சில பேருக்கு அது ஃபேமிலி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஃபேமிலி இருக்கவங்க எல்லாம் நல்லா இருந்தா தான் நாம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அல்லது அந்த ஈகோ எக்ஸ்டெண்ட் டு த சொசைட்டி, ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும், அதுக்காக நான் உழைக்கிறேன். அதுதான் உண்மையான தவிர செல்ஃப்லெஸ்ங்கிற சர்வீஸே இல்லை. ஏன்னா செல்ஃபே இல்லைங்க போது அங்க எப்படிங்க சர்வீஸ்னு ஒண்ணு வரும்? சோ எல்லாருமே அந்த ஈகோல தான் ஒர்க் பண்றோம். ஆனா அவன் தன்னோட ஈகோவை என்ன பண்றான், செல்ஃப்லெஸ் சர்வீஸ் பண்றவன் ஃபர்ஸ்ட் ஒருத்தன் நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கறது ஒரு ஈகோ. என்னோட ஃபேமிலி அந்த ஈகோ என்ன ஆகுது, அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி என் ஃபேமிலி இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் அடுத்தது அந்த ஈகோ எங்க போகும், சொசைட்டி வரைக்கும் போகும். அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர சொசைட்டி இருக்கவங்க எல்லாம் நல்லா இருந்தா தான் நாம நல்லா இருக்கலாம், ஐ வில் பி பிளீஸ்ட், என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் நல்லா இருந்தா தப்பா ஐ எம் பிளீஸ்ட், அதுக்காக என்ன பண்றான், சுத்தி இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்கிறதுக்காக உழைக்கிறான். சோ ஈகோ இல்லாம
செல்ஃப்லெஸ்ங்கிற வேர்டு நாம ஆட் பண்ண முடியாது. போன கிளாஸ் நிறுத்தும்போது சொன்னோம், என்னுடைய சொரூபம், சுபாவம், கேரக்டர் ப்ளீஸ்டா டிஸ்பிளீஸ்டா. ஏன் எனக்கு டிஸ்பிளீஸ்ட் எனக்கு பிடிக்கல, ஏன் எனக்கு ப்ளீஸ்டு பிடிக்குது. ப்ளீஸ்டு செல்ஃப் ஏன் பிடிக்குது, டிஸ்பிளீஸ்டு செல்ஃப் ஏன் பிடிக்கல. அப்போ ஒன்னு நம்ம விசாரத்துக்கு எடுத்துக்கணும், என்னுடைய சொரூபம் என்ன, ப்ளீஸ்டா டிஸ்பிளீஸ்டா, அன்பிளீஸ்டா டிஸ்பிளீஸ்டா, நான் எது என்னுடைய நேச்சர். இப்ப நம்ம வாழ்க்கை என்னன்னு கேட்டு பாருங்க. நிறைய பேர் கொடுக்குற டெஃபினிஷன் எல்லாம் பார்த்தா நமக்கு பயமா இருக்கும். என்னன்னா, கான்ஸ்டன்ட் எஃபர்ட் டு பிரிங் த ப்ளீஸ்ட் செல்ஃப் இஸ் லைஃப். சில பேர் கொடுக்குற டெஃபினிஷன். சில பேர் லைஃப் இஸ் எ ஜெயிண்ட் வீல், அதுல அப் இருக்கும் டவுன் இருக்கும்பா. இப்படி அட்வைஸ் பண்றதுனால, தாட் ஆஃப் த டே கொடுக்கறதுனால பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்காது. பிரச்சனை என்னதுகளாகும், அப்புன்னு இருக்கும் டவுன் இருக்கும் நமக்கு தெரிஞ்சோடனே, அப்போ வந்தனே அப்படியே அப்படியே ஏத்துக்கு, டவுன் வந்தனே அப்படியே ஏத்துக்க முடியுது. சோ இது நம்மளுடைய இது நம்மளுடைய சுட்டிக்கா, இது நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி இந்த நம்மளுடைய ப்ராப்ளத்தை சொல்லி காட்டுறதுக்கு ஒருத்தர் இருப்பான். இவன் இது இந்த தாட் ஆஃப் த டே ஒரு வேர்டு நம்ம நினைக்கிறோம், தாட் ஆஃப் த டே நினைச்சிட்டு வாழ்க்கைன்னா அப்பு வரும் டவுன் வரும். சரி இப்ப நான் டவுன் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சு நம்ம சந்தோஷம் இருக்க முடியுமா, என்ன வேலைக்காகாது. என்ன சொல்யூஷன், டவுன் போகும்போது நான் டிப்ரெஷனுக்கு போகாம கவலைப்படாம இருக்கிறதுக்கு என்ன வழி, அதுதானே தெரியணும். வாழ்க்கைனா மேலையும் போவ கீழே வருவேன், ஏத்துக்கோ. எப்படி ஏத்துக்கிறது, என்னால ஏத்துக்க முடியலையே, கீழே போகும்போது வலிக்குதே. சோ தட் இஸ் நாட் சொல்யூஷன். தாட் ஆஃப் த டே இஸ் நாட் அ சொல்யூஷன். சோ வாட் இஸ் த சொல்யூஷன், அதுதான் சாஸ்திரம் நம்ம கொடுக்குது. டவுனுக்குள்ள போனாலும் அப் அண்ட் டவுன் இருக்குன்னு தெரியுது, டவுனுக்கு போனாலும் நான் நிம்மதியா இருக்கிறது எப்படி. அப் அண்ட் டவுன் வரும், ஓகே. இப்போ வாட் இஸ் மை என்னுடைய சுபாவம், சொரூபம் சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல. சுபாவம் என்னுடைய நேச்சர் எல்லாம் ஒரே வேர்டு தான், டிஃபரெண்ட் லாங்குவேஜ். இப்போ சொரூபம்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் நல்லா. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அக்னி ஃபயர் இருக்கா, அதனுடைய சொரூபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் அக்னி. எது எது இன்டென்சிட்டி கேரக்டர் அக்னிக்கு? எது எது? ஒன்னு வெளிச்சம், இன்னொன்னு சூடு. நீங்க அத ரெண்டுல ஏதோ ஒன்னு எடுத்தீங்கனாலும் அங்க அக்னி இருக்காது. நெருப்புங்கிறது அங்க இருக்கவே இருக்காது. அது அக்னியில இருக்கிற நெருப்பு எடுத்து சூட் எடுத்தீங்கனாலும் அங்க அக்னி இருக்காது. அங்க இருக்கிற வெளிச்சத்தை எடுத்துட்டீங்கனாலும் அங்க அக்னி இருக்காது. அப்ப அதுதான் the intensity character of Agni is the சொரூபம் of Agni, the nature of Agni. சுட்டு வச்சிரும், பிரகாசமா இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் எது, இந்த ப்ளீஸ்ட் என்னுடைய நேச்சரா, டிஸ்பிளீஸ்ட் என்னுடைய நேச்சரா, அதை கண்டுபிடிச்சா தான் நாம டிஸ்பிளீஸ்ட் வரும்போது ஏன் நான் டென்ஷன் ஆகிறேன், ஏன் எனக்கு டிஸ்பிளீஸ்ட் பிரிக்கல, ஏன் எனக்கு அந்த ப்ராப்ளத்தை கண்டு நான் ஓடுறேன், டிஸ்பிளீஸ் ஆனோன்னு ஏன் நான் அதுல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறேன், ஏன் நான் அதுல இருந்து ஓடணும்னு நினைக்கிறேன், ஏன் நான் ப்ளீஸ்ட நோக்கி ஓடணும்னு நினைக்கிறேன்னா, என்னுடைய நேச்சரே ப்ளீஸ்ட் செல்ஃப். கண்ணுல தூசி விழுந்தா எப்படி அது நமக்கு அழுந்துதோ அந்த மாதிரி டிஸ்பிளீஸ்ங்கிறது என்னுடைய நேச்சர். அது இருக்க வரைக்கும் எனக்கு பிடிக்குது. இந்த டிஸ்பிளீஸ்ங்கிறது வெளியில இருக்கிற கண்ணில் விழுந்த தூசி மாதிரி. தூசி விழுந்தன கண்ணு என்ன பண்ணுவோம், நம்ம தேய்ச்சி தேய்ச்சி பார்ப்போம். அந்த வெளியில எடுக்கிறதுக்கு கண்ணு கண்ணீரா வரும், அதை வெளியே துரத்து பார்க்கும். அந்த மாதிரி டிஸ்பிளீஸ்ங்கிறது நம்மளுக்கு வெளியில இருந்து நமக்கு தேவை, நம்மளுடைய சொரூபம் அல்ல. அதனாலதான் எனக்கு டிஸ்பிளீஸ்டு செல்ஃப் பிடிக்கிறது இல்ல. சோ என்ன போராடுறேன், ப்ளீஸ்டு செல்ஃப், ப்ளீஸ்டு செல்ஃப், ப்ளீஸ்டு செல்ஃப். நான் வாழ்க்கைய நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். என்னுடைய சுபாவம் என்னது, ப்ளீஸ்டு செல்ஃப். தட் இஸ் மை நேச்சர். பட் ஐ ரன் டு தட் பிகாஸ் என்னோட டிஸ்பிளீஸ்னஸ் என்னோட நேச்சர் இல்ல. அப்போ என்ன பண்றது, என்னுடைய சுபாவம் இதுன்னு தெரிஞ்சது போது ஏன் நான் அந்த ஒரு அன்ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்குள்ள ஏன் வர்றேன்னு பாருங்க. டிஸ்பிளீஸ்ட் என்ன, ஒரு நிறைவில்லாத நிலை. ஏன் நான் அதுக்குள்ள வர்றேன்? அடுத்த கேள்வி. ஏன் வர்றேன்னா, எப்பவுமே நான் அதான் சொல்ல பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு கோல் வச்சு அடைஞ்சிருப்போம். அதுக்கு மேல உன்னை பார்க்கும்போது மனசுக்குள்ள என்ன வந்துருது, அன்ஃபுல்ஃபில் மைண்ட். அது குழந்தைகளா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, எதை நீங்க போய் ஒன்னு அடைஞ்சாலும் அதுக்கு மேல ஒன்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் உள்ள என்ன வந்துருது, அன்ஃபுல்ஃபில்டு. அந்த ஃபீலிங் ஆஃப் நிறைவற்ற தன்மை, குறை. தமிழ்ல சொன்னா குறை. என்னில் நான் எதைத்தான் நான் பார்க்கிறேன் அதிகமா, எனக்கு இருக்கிற நிறையை பார்ப்பதை விட நான் அதிகமா எனக்குள் இருக்கிற குறையை பார்க்கிறேன். அதுதான் பிரச்சனையே. எனக்குள்ள எத்தனையோ இன்ஸ்பைட் ஆஃப் என்னுடைய ஹெல்த், இன்ஸ்பைட் ஆஃப் மை ஒரு இறைவன் கொடுத்த ஒரு அல்ப புத்தி, அல்ப சக்தி வச்சுட்டு நான் நிறைய இடத்துல வெற்றி கண்டுறேன்.
ஆனா என் மனம் இயற்கையாகவே நான் பெற்ற வெற்றிகளை மறந்துடுது. எனக்கு கிடைத்த விஷயங்களை மறந்து விடுகிறது மனம். எதை தேடிக்கிட்டே இருக்குது? கிடைக்காத விஷயத்த மனம் எப்பவுமே அதுலயே நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் நமக்குள்ள ஒரு அந்த டிஸ்பிளீஸ்னஸ் வரக்கு காரணமே என்னிடம் நான் குறைகளை காண்பது. இப்போ அப்ப நம்ம சந்தோஷங்கிறது நம்ம எப்ப இருக்கிறோன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஆசைப்பட்டிருப்போம், அந்த பொருளை அடையிற வரைக்கும் சந்தோஷம் இருந்திருக்காது. அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த சந்தோஷங்கிறது எப்ப வருதுன்னா, அடைஞ்சதுக்கும் மனதுல அடுத்த ஆசை எந்திரிக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் நான் சந்தோஷம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த கேப், முதல்ல ஒரு ஆசைப்பட்டிருப்போம், அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்போம், அப்போ அடைஞ்சிருப்போம், அடைஞ்சிட்டு மனசுல அடுத்த ஆசை வருது பாத்தீங்களா, அது கேப், அதுலதான் நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. உடனே என்ன தோணுது நமக்கு? ஆசைய துக்கத்திற்கு காரணம், ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு நமக்கு தோணும். ஆசையப்படக்கூடாதாங்க, ஆசைப்படலாம். ஆசைப்படுறது இச்சா சக்தி இஸ் ஒரு சக்தி, இறைவன் கொடுத்த ஒரு சக்தி. நீங்க ஆசைப்படலாம், அதுல தவறு கிடையாது. ஆனா என்ன ஆசைப்படும் போது நமக்கு நம்ம ஆசைப்பட்டதை அடையணும்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் உள்ள வருதுன்னு தெரியணும். நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அதுக்குண்டான நீங்க என்னென்ன பண்றீங்க, அதுக்குண்டான மீன்ஸ் என்ன, அப்ராப்ரியேட் மீன்ஸை கண்டுபிடிக்கிறீங்க. அந்த ஆசைப்பட்டதை அடையறக்கு அந்த முயற்சி ப்ராப்பரா எஃபர்ட் கரெக்டா போடுறீங்க, மீன்ஸ் கரெக்டா யூஸ் பண்றீங்க. உடனே என்ன நினைக்கிறோம்? நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கணும்னு நாம் நினைக்கிறோம் இல்லைங்களா? ஆனா உண்மை என்னன்னா, நடுவுல இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் உள்ள இன்வால்வ் ஆகுது. வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ்? இன்வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஆர் இன்வால்வ். அது என்ன பண்ணும்? நடுவுல பூந்து அதை நம்ம கரெக்ட் மீன்ஸ் யூஸ் பண்ணிருந்து கரெக்ட் முயற்சியும் பண்ணியிருந்தாலும் அந்த வேரியபிள் ஃபேக்டர்ஸ் ஒன்று வரும், இன்வேரியபிள் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். அது திசையை மாத்தி விடும். ஸோ நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அந்த வேரியபிள் ஃபேக்டர் என்னன்னு நமக்கு இன்வேரியபிள் ஃபேக்டர் நமக்கு என்னன்னு தெரியாது. அப்போ எப்படி நம்ம முயற்சி பண்ணணும்? ஆசைப்படணும்னா, இப்ப ஆசைப்படுற, ஓகே, தப்பு இல்லை, ஆசைப்படுங்க. பட்டுட்டு அதுக்குண்டான முயற்சி, அதுக்குண்டான மீன்ஸ், அப்ராப்ரியேட் மீன்ஸை கண்டுபிடிச்சு அந்த மீன்ஸ் யூஸ் பண்ணி ஆசைப்படுறீங்க, அது முயற்சி பண்றீங்க, எஃபர்ட் பர்ஃபெக்டா போடுறீங்க. போடும்போது ஒரு கிளாஸ் ஒன்று உள்ள ஆட் பண்ணிக்கணும். ஒரு கிளாஸ், என்ன கிளாஸ்? ஃப்ரேஸ் கிளாஸ் படிக்கிறீங்க இல்லையா, அந்த கிளாஸ் உள்ள என்ன ஆட் பண்ணிக்கணும்? என்ன கிளாஸ் அது? இஃப் எவ்ரிதிங் கோஸ் ஆன் வெல் ஐ கேன் கெட் இட். அந்த ஒரு கிளாஸை மட்டும் உள்ள ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டது கிடைக்கலினாலும் மனம் அமைதியா இருக்கும். நீங்க டவுனுக்கு போனீங்கனாலும் மனம் அமைதியா இருக்கும். எப்படி? என்னத்தை உள்ள ஆட் பண்ணணும்? இஃப் எவ்ரிதிங் கோஸ் ஆன் வெல், எல்லாமே கரெக்டா போச்சுன்னா தான் நான் நினைச்சது அங்க கிடைக்கும். ஏன்னா நடுவில் எது விளையாடுது நமக்கு தெரியாது. ஒரு கவர்மெண்டினுடைய பினான்சியலே ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வெங்காயம் டிசைட் பண்ணுச்சு. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்துடும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எடுக்கிற முயற்சிகள் எதுல வேணாலும் அங்க மாட்டிக்கலாம். சில சமயம் கிளிக் ஆகி வந்துடும், சில சமயம் அது கிளிக் ஆகாமையும் போகலாம். சோ இப்ப ஹாப்பினஸ், அந்த சியர்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அன் என்ன சொல்றது, அட்ஜெக்டிவ் கிடையாது. இட் இஸ் நாட் அட் ஆல் அன் அட்ஜெக்டிவ், இட் இஸ் நாட் அட் ஆல் ஆப்ஜெக்ட் ஆல்சோ, இல்லைங்களா? இட் இஸ் நாட் அன் ஆட்டிடியூட் ஆல்சோ. இட் இஸ் இந்த டைம்ல தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு ஒரு டைமும் கிடையாது. இல்ல இந்த இடத்துக்கு போனா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கறதும் கிடையாது. இடமும் கிடையாது, டைமும் கிடையாது. இந்த இடத்துக்கு போனா சந்தோஷப்படுறதும் கிடையாது, அல்லது இந்த பொருளை வாங்கினா நான் சந்தோஷமா இருப்பேன் அதுவும் கிடையாது. சோ அந்த ஹாப்பினஸ்ங்கிறது அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு ஃபீலிங். அப்ப நம்ம எதுக்கு உழைக்கணும்? அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு உழைக்கணும். மனது ஒரு நிறைவுக்கு வந்தா தான் என்னால என்ன பண்ண முடியும்? ஹாப்பியா இருக்க முடியும். என் உடலிலோ மனதிலோ புத்தியிலோ சில குறைகள் அது இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 100% எஃபிஷியன்ட் பிரெயினும் கிடையாது. அப்ப அதுல இருக்கிற குறைகளை அதை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணிக்கிட்டு, எனக்கு மனசுல ஒரு ஆசை வருது, அதை அடையறதுக்குண்டான மீன்ஸ் எஃபர்ட் எல்லாம் போட்டாலும் நடுவில் ஒரு இன்வேரியபிள் ஃபேக்டர் நின்று அதை தடமாற்றி விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சாய்ஸ் வரணும், ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படணும். வாய்ப்பு பிளேஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். தமிழ்ல வாய்ப்புன்னு சொல்லுவோம், சாய்ஸ். அதுவும் இருந்தா தான் நம்ம வெற்றியை காண முடியும். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது லைஃப்ல நம்ம வாழும்போது எப்படி அந்த
ஹாப்பினஸ் பெற முடியும்னா நீங்க கண்டென்ட்மெண்ட் ஆஃப் மைண்ட், அதுதான் டைரக்ட் அப்ரோச் டு ஹாப்பினஸ். என் மனது நிறைவடையணும். அப்போ எனக்கு அந்த மனம் எப்பவுமே எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்கும். இப்ப வெளியில இருக்கிற பொருள் வருது, ஓகே. வெளியில இருக்கிற பொருள் வரல, இட் இஸ் ஓகே. ஏன்? என்னது? உள்ள தன்னில் தானே சுகம். எப்படி? வித் கண்டென்ட்மெண்ட் மைண்ட். அந்த பூரணத்துவமான மனம் இருக்கும்போது வெளியில இருக்கிற விஷயங்களுக்கு சுவாமிஜி அடிக்கடி உதாரணம் சொல்லுவார். இப்ப உங்க வீட்டுல வெறும் முனிசிபாலிட்டி வாட்டர் மட்டும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். முனிசிபாலிட்டி வாட்டர் மட்டும் வருது. இப்ப ஒரு வாரம் தண்ணி வரலைன்றாங்க. யூ ஹாவ் டு சஃபர் அ லாட். தண்ணி வரலன்னு என்ன பண்றது? குளிக்கிறது எப்படி, சாப்பிட்றது எப்படி, அம்மா அப்பா அலறிட்டு கிடப்பாங்க. சப்போஸ் இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ, இன்னொரு வீட்டுல எக்ஸ்ட்ராவா போர் இருக்கு. ஆச்சா, இப்ப அவங்க போர் தண்ணி அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க, பைப் தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப சப்போஸ் தண்ணி வரல, டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? அங்க மோட்டர் போய் சுவிட்ச் மட்டும் மாத்தி போட்டா போதும். இது முனிசிபல் வாட்டர் தண்ணி பைப் விட்டுட்டு இந்த சுவிட்ச் எடுத்து போட்டாங்கன்னா ஏன்னா டேங்க் ஃபில் பண்ணிக்கும், அவங்களுக்கு அது பிரச்சனையா தெரியாது. ஒரு வாரம் நாள் தே கேன் மேனேஜ். அந்த மாதிரி இந்த போர்வெல் வாட்டர் அந்த வீட்டுக்கு இருக்கு பாத்தீங்களா, அது கண்டென்ட்மெண்ட் மைண்ட். எப்பவுமே அது கண்டென்ட்மெண்டா மைண்ட் வச்சுக்கிட்டோம்னா, இந்த முனிசிபல் வாட்டருங்கிறது ஆகமா பை வரும், 4 நாளைக்கு விடுவான், தண்ணி விட மாட்டான், 4 நாளைக்கு விடுவான், அப்புறம் நிறுத்திக்குவான். அது வருவது போவது. இப்ப இந்த போர் வாட்டர் இருக்கவங்க அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எதுக்கு போர் தண்ணி இருக்குது, முனிசிபாலிட்டி தண்ணி வந்தா மேல ஏத்திக்குவோம், முனிசிபாலிட்டி தண்ணி வரலினா விட்டுருவோம், நம்ம இருக்க தண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். ஒரு கண்டென்ட்மெண்ட். அதே போர் வாட்டரே இல்ல, வெறும் முனிசிபாலிட்டி வாட்டர் மட்டும்தான், உலகத்தில் இருக்கிற விஷயங்களுக்கு மட்டும்தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பொருள் வேணும், சந்தோஷக்கூடிய உறவுகள் வந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன். 100% முனிசிபாலிட்டி வாட்டர் வெளியில இருந்து வரணும். அந்த மாதிரி என்னுடைய சந்தோஷத்தை நான் வெளியில தேடிக்கிட்டே இருந்தேன்னா கிடைக்கும், இல்லைன்னு சொல்லல, கிடைக்காமையும் போகும். அப்ப நம்மளால சமாளிக்க முடியாது. ஒரு வாரத்துக்கு தண்ணி வெளியில எப்படி சமாளிக்க முடியுது இல்லையோ, அந்த மாதிரி எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய சந்தோஷத்துக்கு வெளியில இருக்கிற விஷயங்களையே நீங்க நாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிடைக்கும். ஆனா எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்காது தெரியாது. கிடைக்காத போது நம்ம என்ன ஆயிடும்? நொந்து போயிடும். அதான் சாஸ்திரம் சொல்லுது, 100% நீ முனிசிபல் வாட்டரையும் நம்பி இருக்காத. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அது இட் மே பி பர்சன், திங், ஆப்ஜெக்ட், எது வேணா இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், பர்சன்ஸ், திங்ஸ், இதை நம்பி உன்னோட சந்தோஷத்தை நீ வச்சுக்காத. உனக்கு என்ன இருக்கணும்? கண்டென்ட்மெண்ட், போர் வாட்டர், அதை நீ எப்பொழுதுமே வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும்? யூ கேன் பேலன்ஸ். எப்பவுமே இது இருக்குதா? திருப்தி, போதும் என்ற மனம் அது இருக்கும். கண்டென்ட்மெண்ட் ஆயிடுச்சா? வெளியிலிருந்து விஷயங்கள் வருதா? இன்னைக்கு ராஜ சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம், இன்னைக்கு வெறும் பழைய சாதம் தான் குடிச்சுக்கலாம். ஏங்குதான் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆன மனம் எது வந்தாலும் ஏத்துக்கும். இல்லைன்னு என்ன பண்ணும்? அந்த ராஜ சாப்பாடு சாப்பிடவே என்ன நினைக்கும்? இன்னைக்கு இது கிடைச்சிருச்சு, நாளைக்கு இது கிடைக்குமான்னு ஏங்கும். சாப்பிட தீர்ந்து போயிருமான்னு மனம் கவலைப்படும். இந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடுவது பாருங்க, வாங்கி கையில கொடுத்துருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்பூன் எடுத்து வாயில வைக்கும், உடனே தீந்துருமா அந்த சந்தோஷத்தை அந்த பிராக்ஷனோட அது மாறிடும். பக்கத்துல ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுங்க, நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றேன், அவன் ஃபர்ஸ்ட் சாப்பிட, மெதுவா சாப்பிட்டு நம்ம நேரத்துக்கு வச்சிருப்பேன். ஐ வாண்ட் டு என்ஜாய் ஃபார் அ லாங் டைம். சோ என்ன நடக்குது? அந்த சந்தோஷம் போயிடுச்சு. உடனே அந்த பிரஷர் என்ன ஆயிடுச்சு? ஐ வாண்ட் டு என்ஜாய் தி ஐஸ்கிரீம் ஃபார் அ லாங் டைம். சோ இதுதான் என்ன சொல்றது, எக்ஸ்பீரியன்ஸ்னாலயோ அல்லது ஒரு பர்சன் உறவுகள்னால வரக்கூடிய சந்தோஷத்தை நாம் நம்பி இருக்கிற வரைக்கும், நம்மளுடைய சந்தோஷத்துக்கு அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற வரைக்கும் அது ஹைலி ரிஸ்க். அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல என் மனசை கண்டென்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும். பூரணம். அந்த மனம் பூரணம் ஆகிறதுக்கு என்னங்க வழி? திருப்பி சொல்றீங்க, பூரணமா ஆகிறதுக்கு என்ன வழி? அந்த மனம் பூரணத்துக்கு ஆகிறங்கிறது நான் சொல்றது ரிலேட்டிவ் பூர்ணத்துவத்தை ஒண்ணு, அல்டிமேட் பூர்ணம் 2 இருக்கு. ரிலேட்டிவ் பூர்ணம் எப்ப கிடைக்கும்? அல்டிமேட்டா பூர்ணத்துவம் எப்ப கிடைக்கும்? ரிலேட்டிவான பூர்ணத்துவம் எப்ப கிடைக்கும்னா, தர்மத்துக்கு உட்பட்டான வாழ்க்கை, நல்ல பண்புகளை வளர்த்தி கொள்ளுதல், தீய பண்புகளிலிருந்து விடுபடுதல். இதுதான் ஃபார்முலாவே. இது நீங்க இருந்தீங்கன்னாவே ஒரு ரிலேட்டிவான கண்டென்ட்மெண்ட் உள்ள வந்துடும். ஏன்னா நமக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடன்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட், அந்த செல்ஃப் லவ், இதெல்லாம் அப்படியே நம்மள ஒரு கண்டென்ட்மெண்ட் கூட்டிட்டு போயிடும். செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் லவ், இதெல்லாமே. ஏன்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கணும். தர்மத்தை ஃபாலோ பண்ணிருக்கணும்,
நல்ல குணங்களை வளர்த்திக்கணும், தீய குணங்கள்ல இருந்து விடுபட்டுணும். எது இருக்கோ அதை தவமா இருந்து வெளியில் வந்துடணும். வந்துட்டோம்னா அந்த ரிலேட்டிவ் கண்டென்ட்மெண்ட் கிடைக்கும். தட் இஸ் நாட் அல்டிமேட், பட் ரிலேட்டிவா ஒரு கண்டென்ட்மெண்ட் கிடைக்கும். யூ கேன் மேனேஜ் சம்ஹவ். அதுக்கப்புறம் அந்த பூரணமான அல்டிமேட் கண்டென்ட்மெண்ட் எனக்கு வேணும், நிறைவு வேணும்னு நினைச்சீங்கன்னா the only way learning சாஸ்திரா வித் a குரு. குருவோட நீங்க சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் யூ கேன் டிராவல் ஜேர்னி ஃப்ரம் ரிலேட்டிவ் கண்டென்ட்மெண்ட் டு அல்டிமேட் கண்டென்ட்மெண்ட். சோ ரிலேட்டிவ் கண்டென்ட்மெண்ட் இருக்கிறவனால தான் அல்டிமேட் கண்டென்ட்மெண்ட்டுக்கே வர முடியும். இங்க ரிலேட்டிவ் கண்டென்ட்மெண்ட்டே இல்ல, எதுலையுமே எனக்கு மனம் எப்பவுமே குறையாவே இருக்குது, எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ள பாரமாவே இருக்கு, ஒரு திருப்தியே இல்ல, ஒரு மர்மரிங் கம்ப்ளைனிங் மைண்ட், மர்மரிங் மைண்ட், வீக் மைண்ட், பலம் இழந்த மனம் ஹை ஜம்ப் பண்ணி அல்டிமேட் கண்டென்ட்மெண்ட்டுக்கு வர முடியாது. சோ ஃபர்ஸ்ட் எங்க பண்ணணும்? இந்த மர்மரிங் மைண்ட் கண்டென்ட்மெண்ட் இல்லாத அந்த என்ன பண்ணுனது? ஃபர்ஸ்ட் ஒரு ரிலேட்டிவ் கண்டென்ட்மெண்ட்டுக்கு வரணும். அதுக்கு இந்த நான் சொன்ன டெக்னிக்கலா யூஸ் பண்ணி வந்து அதுல இருந்து தான் நீங்க சாஸ்திரத்தை படிச்சு ஒரு குருவோட உதவியோட படிக்கும் போது யூ கேன் கம் டு அல்டிமேட் கண்டென்ட்மெண்ட். அதுக்கு பேரு தான் மோக்ஷம் நம்ம சொல்றோம். சாஸ்திரம் அதுக்கு பேரு என்ன வச்சிருக்குது? மோக்ஷம். சோ திஸ் இஸ் த என்ன சொல் வாய்ப்பாடு. இறைவன் உருவாக்குன ஒரு ப்ரோக்ராம். இங்கிருந்து எப்படி நம்ம லைஃபை கூட்டிட்டு போகணும் டு அந்த அல்டிமேட் கண்டென்ட்மெண்ட் பெறோம் பாத்தீங்களா? அதுதான் கோல் ஆஃப் லைஃப். ஹியூமன் பர்த்னுடைய பர்பஸே அந்த அல்டிமேட் கண்டென்ட்மெண்ட்டை பெறக்குதான். ஏன்னா வேற யாருக்குமே அந்த வாய்ப்பு கொடுக்கல. அனிமல்ஸ்க்கோ பிளான்ஸுக்கோ மற்ற நம்ம சுத்தி இருக்க மங்கி க்ரோ அதுக்கெல்லாம் அதுக்கு வழியே கிடையாது. அவங்களுக்குலாம் சாய்ஸ் இல்லை. தே ஆர் ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு. அது பிரகாரம் வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனா மனுஷங்களுக்கு இறைவன் என்ன கொடுத்திருக்காரு? தேர்ந்தெடுக்கும் சக்தி, சாய்ஸ். நம்மளை பத்தின செல்ஃப் கான்சியஸ் நமக்கு அதுகளோட அதிகமா இருக்கு, செல்ஃப் அவேர்னஸ் இருக்கு. இதெல்லாம் எது கொடுத்தாரு? அதை யூஸ் பண்ணி யூ கம் டு அல்டிமேட் கண்டென்ட்மெண்ட். Then what else? You can have a happy life in spite of any situation around me. இப்ப அதுக்கு தான் இப்ப ப்ரோக்ராம் இப்ப நம்ம எப்படி போயிட்டு இருக்கிறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம கோல் என்ன? டெம்பரரி ஒரு கண்டென்ட்மெண்ட், ரிலேட்டிவ் கண்டென்ட்மெண்ட் பெறுவதற்குண்டான முயற்சிக்கு தான் எந்த கிளாஸ் இப்ப போகுது? வேல்யூ எஜுகேஷன். இது மூலியமாகத்தான் நீங்க ஃபர்ஸ்ட் எங்க வர்றீங்க? டெம்பரரியா ஒரு ரிலேட்டிவான ஒரு கண்டென்ட்மெண்ட்டுக்கு மனம் வந்து அப்பவே யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப், நோ டவுட் இன் தட். ஆனா அதுல இருந்து மறுபடியும் எங்க போகணும்? லைஃப் ஃபுல்லா இன் ஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன் இருக்கணும்னா அங்க போறோம். சோ இப்ப நாம என்ன பண்றோம்? அதற்குண்டான உங்களை அனைவரையும் அந்த ரிலேட்டிவ் கண்டென்ட்மெண்ட் கூட்டிட்டு போறதுதான் இந்த கிளாஸஸ், இந்த ப்ரோக்ராம் எல்லாமே அதுக்கு தான் போயிட்டு இருக்கு. அதை புரிஞ்சு இந்த கிளாஸினுடைய கோர்ஸினுடைய எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னு நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதை வந்து படிக்கணும்னு மறுபடியும் ரெகனைஸ் பண்ணுவீங்க. ஏன்னா இப்ப நம்ம கிளாஸ் நீங்க இந்த ரெக்கார்டிங் கேட்கறீங்க, கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க, இட்ஸ் ஓகே. அது அப்படியே 10 தாட்டோட 11 தாட்டாவை நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது நோவே இட் வில் கோயிங் டு ஹெல்ப் யூ டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். வெறும் தாட் ஃபார்ம்ல நீங்க வச்சிருக்க இந்த கிளாஸ் ஃபுல்லா தாட் ஃபார்ம்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா தாட்டுங்கிறது வரும் போகும். அது cannot give you the happy life. You must recognize the subject matter of this class. You must each and every point you must recognize it. Recognize பண்ணினீங்கன்னா தான் you can get the and the relative contentment. அப்பதான் நீங்க அதுக்குள்ள வர முடியும். இல்லைன்னா இந்த நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிற பாத்தீங்களா? பேப்பர் 10ஓட 11 நியூஸ் மாதிரி இது ஒண்ணு அப்படியே உள்ள காதுல போச்சு, அது அப்படியே அங்கொன்னு இங்கொன்னு பிக்ஸ் ஆச்சு. தாட் ஃபார்ம்ல இருந்ததுன்னா தாட் வில் கோ அவே ஃப்ரம் யூ a very short time. சோ என்ன பண்ணணும்? என்னென்ன விஷயங்கள் உள்ள இப்ப ஒரு இவ்வளவு நாள் நம்ம எதை பார்த்தோம்? டிஸ்கவரிங் லவ். வாட் இஸ் த நீட் ஆஃப் டிஸ்கவரிங்? அதை சொல்லும் போதுதான் உங்களுக்கு அதை ரெகனைஸ் பண்ண முடியும். அதுக்காக இந்த சப்ஜெக்ட் எடுத்தது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நாம என்ன பண்ணோம்? அடுத்தது நம்மளுடைய ஒரு டெம்பரரி ரிலேட்டிவ் கண்டென்ட்மெண்ட் வரணும் அப்படிங்கறதுக்காக மைண்ட் என்ன பண்றோம்? ரெடி பண்றோம்.
அப்ப நம்ம லவ் பத்தி பார்த்தோம். நம்ம அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான தயா அப்படின்னா கருணை, கம்பேஷன். லவ்வுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய மனம் பலம் பெறுவதற்கு, அந்த ரிலேட்டிவான கண்டென்ட்மெண்ட்டை பெறுவதற்கு அடுத்த எமோஷன் தயா, கம்பேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த காலத்துல ஒருத்தர் கம்பேஷனா இருக்கிறாங்கன்னா அவங்க புத்திசாலி இல்லைன்னு ஏமாந்த கோழி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. சோ நம்ம லெட்டஸ் இன் டீடைல் திங்க் அபவுட் சாஸ்திரம் தயா, கருணை, கம்பேஷனை பத்தி என்னென்ன சொல்லுது, என்னென்ன லாஜிக்கா அது எப்படி நமக்கு அது உதவி செய்யுது, அந்த குணம் இருந்தா என்ன நமக்குள்ள வளர்த்திக்கிட்டோம்னா எப்படி லவ் நமக்குள்ள வளர்த்திக்கிட்டோம் டிஸ்கவர் பண்ணோம் அப்படின்னா வாட் ஆர் த பிளஸ் பாயிண்ட். அந்த மாதிரி இந்த தயாங்கிற கருணைய நம்ம உள்ள வளர்த்திக்கலாமா வேண்டாமா, பிளஸ் பாயிண்ட். அப்ப வளர்த்திக்கலாமா வேண்டாமான்னு எப்படி தெரியும்? அந்த வளர்த்திக்கலாமாங்கிறது அது இருக்கிற பிளஸ் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் யூ வில் கம் ஃபார்வர்டு. அந்த கம்பேஷன்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்முக்கு நம்ம வருவோம். அது இருந்தா என்ன பயன், கம்பேஷன் இல்லைன்னா என்ன கஷ்டம் அது தெரியணும். முதல்ல மனதுக்குள்ள கம்பேஷனுங்கிற ஒரு குணம் இல்லைன்னா, ஏன்னா இந்த காலத்துல அப்படியே உள்டாவாயிருச்சு. கம்பேஷன்ங்கிறது, கருணை காட்டுறதுங்கிறது ஒரு முட்டாள்தனமா போயிருச்சு. என்ன தெரியல, அதுதான் என்னுடைய மன அமைதிக்கு, என்னுடைய ஒரு ரிலேட்டிவ் கண்டென்ட்மெண்ட்டுக்கு தயா, கம்பேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேல்யூ. சரிங்களா? இதை நாம என்ன பண்ணலாம், அடுத்த கிளாஸ்ல இருந்து நாம கருணைங்கிற சப்ஜெக்டை எடுத்து வச்சு நாம பார்க்க போறோம். இது சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்கோ அதை என்னுடைய குருமார்கள் சொன்னதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இட் இஸ் எதுவுமே நான் என்னுடைய பிரெயின்ல இருந்து நான் கண்டுபிடிச்சு யோசனை பண்ணி சொல்றதுல எதுவும் கிடையாது. நம்மளுடைய குரு பரம்பரா கருணையை பத்தி சாஸ்திரம் என்ன சொல்லுச்சுன்னு சொல்றாங்களோ, ஏன்னா அவங்களுடைய பிரெயின்ல இருந்து சொல்ல கிடையாது, சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை அவங்க சொல்றாங்க. அதை நம்ம அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.